மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் மார்ஷல். இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான அந்த விவரங்கள்லாம் ஏறக்குறைய ஒரு 75% வெளியாகிடுச்சு. அதெல்லாம் கவனிச்சிக்கலாம், எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எஸ், இது ரொம்ப 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 வருத்தமான விஷயமா தான் இருக்கு. இது எவ்வளவு தூரம் இந்த பாண்டு எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக மிக மோசடிகள்லாம் பாஜக செய்திருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆகவே இது பாஜக நேர்மை திலகம் போலவும் உண்மையின் உறைவிடம் போலவும் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்களே. இது திஸ் இஸ் அ பிக் ஃப்ராட் கமிட்டட் ஆன் தி என்டையர் கண்ட்ரி சார். திஸ் இஸ் டெஃபினெட்லி எ ஃப்ராட். இது எல்லாரும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. நானும் என்னுடைய கருத்தும் அப்படியாகத்தான் இருக்கின்றது. இது அதை ஸ்வீப்பிங் அண்டர் த கார்பெட்ங்கிற மாதிரி இதெல்லாம் உள்ள வர இன்னைக்கு ரெண்டு நாளாக பேசிட்டு இப்போ அது கூட பேச நிறுத்திட்டாங்க. ஸோ இனிமேல் இதுக்கு மேலே ஒன்றும் வராது. இன்னும் நீங்கள் எலெக்ஷனோட அதோட சரியா போச்சு, ஒரே நிறைய அதோட சரியானு அன்னைக்கு வந்த போது இன்னும் அந்த சீரியல் நம்பரோட அந்த பாண்ட் நம்பர் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். யாரா இருக்கு, எவ்வளவு எந்தெந்த கம்பெனி மூலமாக போயிருக்கு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடையாது. மொத்தமாக அப்படியே என்ன கொடுத்து விட்டாங்க. அவ்வளோதான் எங்கள்கிட்ட இருக்குங்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷனர் கொடுத்து அவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி நிச்சயமா பேசணும். அதாவது ஒரு வெரி பிக் பேங்க், அது பேங்க் ஒரு ஃபார்ச்சூன் 500 அப்படிங்கிற அந்த கம்பெனிகளில் ஒன்றா இருக்கக்கூடியது இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ஒரு தரவு ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருந்தாலும் கூட அது ஒரு இண்டிபெண்டாக செயல்பட வேண்டும், நேர்மையாக செயல்பட வேண்டும். என்னென்ன தகுதித்தம் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை கொடுக்காதபடி முயற்சிகள்லாம் பண்ணி, இன் ஸ்பைட் ஆஃப் தட் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் டைரக்டட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டு கிவ் தி டீட்டெயில்ஸ் அப்படின்னா ஒரு மனசுக்கு நிம்மதி. ரைட், ரொம்பவும் மிகப்பெரிய அளவிற்கு நாடு வீணா போல ஏதோ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கின்றது அப்படிங்கிறது இது காட்டுகின்றது. அவ்வளோதான் நான் சொல்லலாம். அப்புறம் சார், இந்த பாண்ட்ஸை பற்றி பேசும்பொழுது அதாவது கான்ட்ரிபியூஷன்ஸ் பை கார்பரேட் செக்டர், அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு மட்டும்தான் இருக்கும்னு நான் நம்பலை. ஏன்னா நிறைய கம்பெனிகள் டைரக்டாகவே கொடுத்துருக்கலாம், பாண்டே வாங்காமல் டைரக்டாகவே. ஒரு பயமும் இல்லை, ஏன்னா அவங்க தான் டைரக்டாக பிஜேபியோட தொடர்புறவர்கள். அவங்களுக்கு அந்த ஸ்டாம்பு குத்தியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அதானி போன்றவர்கள், அதேமாரி அம்பானி போன்றவர்கள், டாடா போன்ற நிறுவனங்கள், இவங்கெல்லாம் பிர்லா போன்ற நிறுவனங்கள், இவங்கெல்லாம் கொடுத்ததுன்னா அவங்க பற்றி ஒன்றுமே டீட்டெயில்ஸே வரலையே சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்களா? இன்ஃபேக்ட் த பிக்கெஸ்ட் பெனிஃபிஷியரி ஆஃப் பிஜேபி ரூல் இஸ் அதானி அண்ட் அஃப்கோர்ஸ் அம்பானி. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறதுங்கிறது டாடா, அதே மாதிரி பிர்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ அவங்கள பற்றியெல்லாம் ஒன்றுமே டீட்டெயில்ஸ் வரவே இல்லை. அதே மாதிரி பார்க்கும்போது எனக்கு மஹிந்திரா கூட இதில் இருக்கிறதா தெரியலை. எனக்கு வேற எங்கேயாவது ஒரு மூலையில் ஒடிஞ்சிட்டு இருக்க 120 கம்பெனி இன்னும் இருக்குன்றாங்க. அதில் நான் அதை பார்க்கவே இல்லை. அஃப்கோர்ஸ் பிர்லா கார்பன் இந்தியா அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பேர் இருக்கு. அது தவிர பிர்லாவை பற்றி ஒன்றும் தெரியலை. சரி, ஹேவிங் செட் தட், இது பெரிய கம்பெனிகளை பற்றி ஒன்றும் தெரியல. நான் கூட சில முக்கியமான விஷயங்களை நான் பார்ப்போம் சார். அதாவது முன்னாடி இதை நான் உங்கள் தொலைக்காட்சியில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். முன்னாடி கம்பெனிஸ் ஆக்ட் எப்படி இருந்ததுன்னா, ஓரளவு நீங்கள் பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு கொடுக்கலாம், யாருன்னா கம்பெனிகள்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் 1969 இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சிக்கு வந்த பிறகு
இந்த கார்பரேட் செக்டார் நிறையா ராஜாஜி கம்பெனி, அதாவது ராஜாஜி கம்பெனியில் கட்சி, அதாவது சுதந்திரா பார்ட்டி இருக்கு பாருங்க, அதுக்கு ரொம்ப நிறையா கொடுக்குறாங்க. காங்கிரஸோட அதுக்கு தான் அதிகமாக பணம் போயிட்டு இருக்கு. அதனால அதை நிறுத்தணுங்கிறதுக்காக 1969 கம்பெனிஸ் ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணி பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் பை கார்பரேட் செக்டர் இஸ் கம்ப்ளீட்லி பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் ஆக்டை மாற்றிட்டாங்க. அதாவது கம்பெனிகள் ஒரு பைசா கூட கொடுக்கக்கூடாது பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் என்ற வகையில் அப்படின்னு அவங்க நிறுத்தினாங்க. அதற்கு பேர் சப்சிக்வெண்ட் 1980s என்ன வந்ததுன்னா, அந்த அப்படி வேண்டாம், டோட்டல் பேன் வேண்டாம், ஒரு 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 அமௌண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் ஃபார் த பாஸ்ட் 3 years ஆவரேஜ் எடுத்து அதில் 5% வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான் கொடுக்க முடியும். ஆவரேஜாக எவ்வளோ இருக்கோ அந்த கம்பெனிகள்லாம் கொடுக்கலாம். அதற்கு பிறகு அது 7.5%, 5க்கு பதிலாக 7.5%ன்னு மாற்றினாங்க. ஸோ இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. அதற்கு பிறகு அருண் ஜேட்லி வென் ஹி வாஸ் அ ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் அவர் என்ன பண்ணார்னா, இதை வந்து அந்த கம்பெனிஸ் ஆக்டே மாற்றி, அதாவது ஸ்கை இஸ் எ லிமிட், அது கம்பெனிகள்லாம் எந்த அளவுக்கு வேணாலும் பணத்தை கொடுக்கலாம், ஒரு லிமிட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை ஒரு ஃபைனான்ஸ் பில்லாகவே கொண்டு வந்து அதை அறிமுகப்படுத்தி அதை பாஸ் பண்ணிட்டார். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, நஷ்ட கம்பெனிகளாக இருந்தாலும் அவங்களெல்லாம் கொடுக்கலாம், வெளிநாட்டு கம்பெனிகளும் கொடுக்கலாம். இப்படி இல்லாமல் பல விபரீதமான சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் பிஜேபிக்கு சாதகமாக செய்கின்ற வகையில் அவர் செஞ்சுட்டு போயிட்டார். அதனுடைய ஒரு அங்கம் தான் இந்த கார்பரேட் பாண்ட்ஸுங்கிறது, இந்த பொலிட்டிக்கல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பாண்டை பற்றி எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது அதைத்தான் பேஸ் பண்ணி வந்திருக்கு. சரி, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் சார். சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ நான் நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா சார், அல்லது நீங்கள் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 500 1000 ரூபா இல்லை, ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு மாதம் வருமானம் வருகின்றது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 50,000 ரூபா செலவு பண்ணுவீங்களா சார் மாதம்? நான் கேட்குறேன், இஸ் இட் பாசிபிள்? பண்ண முடியுமா? அது மாதிரி பண்ணான்னா ஐ திங்க் வீணாக போகிறதுக்காக தான் அர்த்தம் அப்படிங்கிறது தானே ஆகும். கடன் வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி 50,000 ரூபா செலவு பண்ணுறது அப்படின்னு செலவு பண்ணால் அது வந்து எப்படி ஏற்க முடியும்? அதே போல் ஒரு கம்பெனி இருக்குன்னா அது வந்து எவ்வளோ நம்ம ஒரு தானமாக கொடுக்கறது, டொனேஷன் கொடுக்கறதுன்னா அதனுடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கோ, அதாவது நிகர வருமானம், அதில் இன்கம் டேக்ஸ் போக மீதி இருக்கிறதுல என்னத்தையும் ஒன்று அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அல்லது நம்ம இன்கம் டேக்ஸே வேணால் இட் இஸ் ஆல் அலோவபிள் எக்ஸ்பெண்டிச்சர்னு வச்சுட்டா கூட நெட் ப்ராஃபிட் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். எல்லாத்தையும் வழித்து நம்ம ஒர்க் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து அந்த நிகர லாபம் எல்லாத்தையும் கொண்டு போய் கம்பெனியோட கொடுப்பானா சார்? இது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு டொனேஷனாக கொடுப்பானா சார்? டெஃபினட்டாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பெக்யூலியர் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதை தாண்டி பல கம்பெனிகளுக்கு ரெய்டெல்லாம் வந்த பிறகு, அவங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு இதெல்லாம் வந்த பிறகு அவங்க வாரி வழங்கும் வளலா போயிட்டாங்க. அப்படி இருக்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் சார். அது சில கம்பெனிகள் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் அப்படிங்கிற கம்பெனி ஏப்ரல் 2ஆம் தேதி 2022 இடி அந்த கம்பெனியினுடைய 410 கோடி ரூபாய்களுக்கு அசட்ஸை அட்டாச் பண்ணுறாங்க. 5 நாள் கழிச்சு அந்த கம்பெனி எலக்ட்ரோரல் பாண்டுன்னு சொல்லிட்டு 100 கோடி வாங்குறது. அது மொத்தமாக இந்த கம்பெனி எவ்வளோ வாங்கியிருக்குன்னா 1368 கோடி. அதாவது இந்த கம்பெனி அதில் வந்து 50%, அதாவது ஒரு 700 கோடின்னு வச்சுக்கோமே, 700 கோடியை இடி அந்த அசட்ஸ்லாம் அட்டாச் பண்ணின பிறகு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ எதுக்காக? அந்த பிரச்சனையில மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கம்பெனி. ரெண்டாவது கெவென்டர் ஃபுட் பார்க் இன்ஃப்ரா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி, அதை வந்து இடி சர்ச் பண்ணுறது எப்போ? February 2021. உடனே அவங்க 573 கோடி ரூபாய்களுக்கு பாண்டை வாங்கிடுறாங்க, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குறாங்க. யசோதா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 2020 இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடக்கிறது. அங்கே 2021 23 வரைக்கும் 168 கோடி ரூபாய்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கிடுறாங்க. 4வது அரவிந்தோ ஃபார்மா
அவங்க சரத் ரெட்டி அதனுடைய கம்பெனியுடைய டைரக்டர், அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க நவம்பர் 2022. அந்த கம்பெனியுடைய மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு அரெஸ்டெல்லாம் ஆன பிறகு 52 கோடி ரூபாய்களுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்குறாங்க. அவங்கள அரசு ஆன 5 நாளுக்கு பிறகு ஸ்ரீதி சாய் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் 18 டிசம்பர் 2023 இன்கம் டேக்ஸ் சர்ச்சஸ் வருகின்றது. அவங்க வந்து பிறகு ஜனவரி மாதம் 2024 40 கோடிக்கு பாண்ட் வாங்குறாங்க. கல்பத்தூர் ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி இன்கம் டேக்ஸ் ரெய்டு ஆகஸ்ட் 2023 நடக்கிறது. எலக்ட்ரோரல் பாண்ட்ஸு 25.5 கோடி ரூபாய்கள் அதற்கு பிறகு வாங்கப்படுகின்றது. இதெல்லாம் என்ன சார் அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? கையை முறுக்கி நான் உனக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்டு விடுவேன், இடி ரெய்டு விடுவேன் அப்படின்னா நீங்க எனக்கு என்ன பண்ணணும்? பணம் கொடுக்கணும். இது வந்து விபரீதமா இருக்கு இல்லையா? இது மாதிரி ஒரு பெரிய ஃப்ராடு இல்லையா அது? ஆகவே இதுதான் நான் சொல்றேன், மிகப்பெரிய அளவிற்கு ஃப்ராடாக நான் பார்க்கின்றேன். இது யாரும் எதாவது பேசுவாங்களா? சத்தியமா ஒன்றும் பேச மாட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அப்படி பேசுனாங்க, அது அப்படியே மறைஞ்சிடும். ஆனால் த பிக்கஸ்ட் ஸ்கேம் பிஜேபி தான் மனித புனிதர், எங்களை மாதிரி நேர்மையாளர்கள் யாருமே கிடையாதுன்னு பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் வெறும் ஊதல் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதெல்லாம் வெறும் பொய். ரைடுக்காக தேர்தல் பத்திரம் வாங்கப்பட்டுள்ளது, ரைடை விட்டு மிரட்டி இருக்காங்க அப்படின்றது எந்த அளவுக்கு அதை எடுத்துக்க முடியும் சார்? ஏன்னா எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு கொடுத்தது, இந்த நிறுவனம் பிஜேபிக்கு தான் கொடுத்ததான்றதுலாம் என்ன விவரம் நமக்கு தெரியல. அதுக்குள்ள இந்த ரைடு விட்டாங்க அதனால கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியுமா சரியா? இல்லை, இது எதுக்காக திடீர்னு எங்க சார் வந்தாங்க? இது ரைடு ஆன பிறகு உடனே பணத்தை கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா எதுக்காக சார்? இதுல யாருக்கு மேஜர் அமௌண்ட் வந்திருக்கு? கிட்டத்தட்ட 60% கான்ட்ரிபியூஷன்ஸ் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்லேருந்து அது பிஜேபி தான் போயிருக்கு. மற்ற பார்ட்டிக்கும் போயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்சி இருக்கு, அதுக்கும் போயிருக்கு. அதே மாதிரி பிஜேடின்னு இருக்கு, அதுக்கு போயிருக்கு. அப்புறம் தெலுங்கானா பிரஜா சமிதி அவங்களோட இப்போ பிஆர்எஸ்ன்னு இப்போ மாற்றிருக்காங்க பேர், அந்த கட்சிக்கும் போயிருக்கு. அப்கோர்ஸ் 6வது இடத்துல டிஎம்கேயும் வந்திருக்கு. இது மாதிரி கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே வாங்கியிருக்காங்க. ஆனால் மேஜரா போனது கிட்டத்தட்ட 60% எலக்டோரல் பாண்ட்ஸ் போனது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான். அப்ப இது வந்து ஸ்கேம்னு நான் சொன்னா தப்பா? அவங்க இந்த மாதிரி இடி வந்த பிறகு அதே மாதிரி இந்த சீரம், இந்த இன்ஜெக்ஷன் போட்டோம் பாரு, நம்ம உடல்நிலை சரியில்லை, இந்த உலகமே ஆடி போன அந்த சமயத்தில் தடுப்பூசி போட்டதுக்காக கோவிட் சமயத்தில் அதற்கு லைசன்ஸ் அந்த அவங்கள மேனுஃபேக்சர் பண்ண கொடுத்ததுனால அந்த கம்பெனி 50 கோடி ரூபாயை கொடுக்குறாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்க? இட் இஸ் ஆல் பிட் ப்ரோக்கோ சார். அப்படிதானே? இது ஈஸியாக நிரூபிக்க முடியாதானே? ஆகவே இப்படித்தான் நடந்திருக்கின்றது. ஆகவே நீங்க சொன்னது இப்படி 60% அவங்களுக்கு போயிருக்கும் பொழுது அப்ப மற்றவங்களாம் எல்லாரும் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல ஒரு பாஜக பிரமுகர் இப்படி சொன்னாங்க சார். அதை நான் கேட்க விரும்புறேன். திமுகவுக்கு ஏறக்குறைய ஒரு 600 கோடி வந்திருக்கு. ஒரு 30லேருந்து 38 40 எம்பிக்களை வச்சிருக்க திமுகவுக்கு 600 கோடின்னா 300க்கு மேற்பட்ட எம்பிக்களை வச்சிருக்க பாஜகவுக்கு 6000 கோடி வர்றது கம்மி தானே அப்படின்றார் சார். அது இப்படிதான் பேசுவாங்க சார். நீங்க தான் மனித புனிதர்களாச்சே சார். நீங்க வந்து நேர்மையின் சின்னம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது இப்படிதான் பேசுவீங்க. ஏடிக்கு போட்டியா தான் பேசுவாங்க அவங்க. சார் நீங்க எலெக்ஷன் அந்த பாண்டு கொண்டு வரல, எலக்டோரல் பாண்டை கொண்டு வரலாம், அதற்கு பணம் அது வந்து வெறும் பேரர் பாண்டு யார் கொடுக்குறாங்க என்னன்னு தெரியாதபடிக்கு இருந்தது. அது அந்த சட்டத்தை கொண்டு வந்து யார் சார்? டிஎம்கே கொண்டு வந்தாங்களா? டிஎம்கே கொண்டு வந்தாங்களான்னு கேட்கற 38 39 அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸையும் சேர்த்து நம்ம நம்பர் ஆஃப் எம்பிஸ் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு அவங்கள அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 303 பேர் இருக்கக்கூடிய அந்த பிஜேபி தானே சார் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது. அப்ப யார் பொறுப்பாளி? நான் கேட்கிறேன். நீங்க வந்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல யாரோ ஒருத்தர் பிஜேபிக்காரர் பேசுறார், பிஜேபி சார்பாக இப்ப ஏதோ ஏடா கூடமே எது பேசுவாங்க, அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு எலக்டோரல் பாண்ட்ஸ்ன்னு கொடுக்கப்பட வேண்டும் ஒரு சட்டத்தை தனி நபர் மசோதாக கொண்டு வந்து அதை வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதா? யார் அதை கொண்டு வந்தது? 303 பேர் இருக்கக்கூடிய ஒரு அதை வந்து ஒரு இந்த எலக்டோரல் பாண்ட்ஸை வந்து ஒரு ஃபினான்ஸ் பில்லுங்கிற மாதிரி கொண்டு வந்தது பிஜேபியா டிஎம்கேயா? நான் கேட்குறேன், யார் சார் அது?
ப்ளீஸ் டெல் மீ. அப்ப யாருக்கு அந்த பொறுப்புங்கிறது இருக்கணும்? டெஃபினட்டா பிஜேபி தான் இருக்கணும். நீங்க கொண்டு போய் அதை ஆர்குமெண்ட் ஃபார் ஆர்குமெண்ட் சேக் ஏதோ பேசுவது என்பது அபத்தமான சமாச்சாரம். அது ஏற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். இப்ப ஆல் இண்டியா லெவல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு 2,000 இடத்துல வந்துருக்கணும் இல்லையா? அவங்களுக்கு வரவே இல்லையே. டிஎம்சிக்கு வருது. மற்ற ஆளுங்கட்சிக்கு சாரி அப்படி வந்து நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாமங்கே புசி மாமன் பெரிய அளவு கொண்டு வந்து கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. நான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். அதாவது உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் பணம் கொடுத்தேன்னா இன்னும் 2-3 கட்சிகள்லாம் இருக்கு. அவங்களுக்கு 10 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம் அந்த கட்சிக்கு தகுந்தாப்புல இருக்கிறத கொடுப்பாங்க. நான் வந்து வென் ஐ வாஸ் இன் பிஜேபி, நான் திரு இல கணேசன் அவர்கள் அப்பதான் பிரசிடென்டா இருக்கார். அவரோட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அப்போ ஒரு அன்னைக்கு வந்த லெட்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து அவர்கிட்ட டேபிள் மேலே கிடந்து ஒன்னா பிரிச்சு பார்த்தாரு. அதுல ஒன்று பிரிச்சு பார்க்கும்பொழுது அந்த கம்பெனியுடைய பேர் சொல்ல விரும்பல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனி அது. அதுல போட்டுருவாங்க, உங்களுடைய கட்சிக்காக ரூபாய் 3 லட்சம் அன்பளிப்பாக அளிக்கிறது. இது எல்லா கட்சிகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் கட்சிக்கும் 3 லட்சம் ரூபாய் அளவிற்கு செக்கை அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு வந்தது. அப்ப என்ன அர்த்தம்? பெரிய பெரிய கம்பெனி யார் ஆளுறானோ அவனுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப பிஜேபி வந்து இட் வாஸ் நத்திங். அதுக்கு கூட 3 லட்சம் ரூபாய், ஏன்னா யாரும் விடப்படாது, யாரும் பிரச்சனை பண்ணப்படாதுங்கிறதுக்காக 3 லட்சம் ரூபாய் அப்ப பணம். நான் வந்து உண்மையை அப்படியே பேசுறேன், புரியுதுங்களா? ஆகவே அந்த யாரோ பிஜேபி காரன் பேசினார் அல்ல பிஜேபி சார்பா இருக்கிற பேசினார், அவர்கிட்ட இதெல்லாம் கேளுங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்காமே என்ன, அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? இப்படி என்னதான் ஒரு பெரிய நெருக்கடி பிஜேபிக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இந்த தேர்தலில் கிரவுண்ட் லெவலில் இது எதிரொலிக்காது. ஏன்னா சாமானிய மக்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் முதலாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பணக்காரர்கள் சம்பந்தப்பட்ட. கரெக்ட் சார். நீங்க வந்து அதுதான் அப்ப 2G கேஸ் வந்து நேற்றுக்கு பயங்கரமா பேசுறாரு நம்ம பிரைம் மினிஸ்டர். அந்த கேஸ்ல ஏ ராஜாவா இருக்கட்டும், கனிமொழியா இருக்கட்டும், அல்லது கலைஞர் டிவியா இருக்கட்டும், எல்லாரையும் விடுவிச்சுட்டாங்களே. அப்ப ஏன் அதை பத்தி பேசுறாரு? சட்டப்படி they have been exonerated from the charges. அதை எடுத்து அவர் எப்படி பேசுறார்? அதை வச்சுட்டு தானே நீங்க 1,76,000 கோடி ரூபாய்களை ஃப்ராட் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசினீங்களே. இப்ப மிகப்பெரிய அளவிற்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக பிஜேபி ஃப்ராட் அடித்து விட்டது. இவர்கள் மனித புனிதர்கள் அல்ல, எதிர்கட்சிகள் பேசத்தான் செய்ய போகிறார்கள். அதனால இது நீங்க சொன்ன அப்புறம் இந்த மக்கள்கிட்ட எடுவிடுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மக்களுக்கு இது என்னடா இது என்ன பாண்டு கிண்டுன்றாங்களே, நமக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்ட்டு அவங்க ஒதுங்கி போனாலும் போடுவாங்க. தட்ஸ் இட். ஏன்னா நீங்க இப்போ முன்னாடி சொன்ன 2G கேஸ் வந்து 1,76,000 கோடி ரூபாய்னா அப்ப ஐயோ டிஎம்கே கட்சியில ஆராசையவே இவ்வளவு அடிச்சார் போல இருக்கு, அது வந்து டிஎம்கேக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் இருக்குன்னு ஒரு பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தி. இது வந்து பெருசா ஒண்ணு இருக்க போறது இல்லையே, இம்பாக்ட் ஒண்ணு. ஏன்னா சாதாரண சாமானிய மக்களுக்குலாம் ஏதோ வாங்கியிருக்கான்ப்பா, பேங்க் மூலமா ஏதோ பாண்டு வாங்கினானா அதோட முடிஞ்சு போச்சாங்கிற மாதிரி அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. அண்ட் மொரவர் இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னா தான் பொதுமக்கள் பெருவாரியான மக்களுக்கு தெரியும். படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கலாம், மற்றவங்களெல்லாம் இதை பத்தி ஒன்றும் அக்கறையே கிடையாது சார். தேர்தல் தேதி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். 3 மணி இருங்க ஒரு நிமிஷம். இன்னும் இதை பத்தி இன்னும் சில விஷயங்களை சொல்றேன். அந்த நான் உங்களுக்கு இதை பத்தி சொன்னேன், எவ்வளவு ப்ராஃபிட் அதுக்கு தகுந்தாப்புல தான் கொடுக்கலாங்கிறத மாதிரி நான் சொன்னேன் பாருங்க. ஒரு ஆவரேஜா 7.5% கடைசியா இருந்த அமெண்ட்மெண்ட், கம்பெனிஸ் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட், அதாவது 3 வருட ப்ராஃபிட்ல ஆவரேஜ் எடுத்து அதுல 7.5% வரைக்கும் கொடுக்கலாம். அப்படி சராசரி எடுத்து அதுல 7.5% வரைக்கும் பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா சட்டப்படி. நான் அந்த சொன்னேன் பாருங்க, இந்த ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? 1,368 கோடி ரூபாய்கள். அவங்களோட ப்ராஃபிட் 2019 23 வரைக்கும் எவ்வளவு தெரியுமா? 215 கோடி தான். ஆனா அந்த கம்பெனி நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன பாருங்க, உங்களுக்கு 10,000 ரூபாய் வருமானம் மாசத்துக்குன்னா நீங்க 50,000 செலவு பண்ணுவீங்களா? நான் உங்களை கேள்வி கேட்டேன்னு. அதே மாதிரி அந்த கம்பெனியுடைய வருமானம் என்பது 215 கோடி 4 வருஷத்துல. ஆனால் அவர்கள் கொடுத்த பணம் என்பது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கினதுங்கிறது 1,368 கோடி. அதாவது டொனேஷன் ஆஸ் அ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 635, அவங்களுடைய ப்ராஃபிட்டை விட 635% அதிகமாக கொடுத்திருக்கின்றார்கள். இது எப்படி சார் கொடுப்பாங்க? எந்த முட்டாப்பையெல்லாம் பண்ணுவானா சார்? என்னட்டு இருக்கிறது வரவு ஏட்டனா செலவு 10 வரவு ஏட்டனா செலவு 700 ரூபானா எங்கேயாவது இருக்குமா சார்? 635 கோடி பர்சன்டேஜ் அதிகம்.
அடுத்ததுன்னா குவிக் சப்ளைஸ் செயின் பிரைவேட் லிமிடெட், அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு 19, 20, 21, 22, 23 அந்த வருஷங்கள்ல 110 கோடி ரூபாய்கள். ஆனால் அவங்க கொடுத்த இது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் டொனேஷன் மூலமா 410 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 374% அதிகமாக கொடுத்துருவாங்க. ஐஎஃப்பி ஆக்ரோ அப்படிங்கிற கம்பெனி, அதனுடைய ப்ராஃபிட் வந்து 175 கோடி அந்த 19 23 வரைக்கும். அவங்க கொடுத்தது 92%, அதாவது 53% ப்ராஃபிட்டை எடுத்து விநியோகம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாரிவால் இண்டஸ்ட்ரி ஹால்டியா எனர்ஜி, அவங்க வந்து 1013 கோடி ப்ராஃபிட்டு, 377, அதாவது 37%. எவனுமே கொடுக்க மாட்டான் சார். தானம் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா? எவனா வாரத்துல 1/3 எடுத்து கொடுத்துருவானா? அது இட்ஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அவன் வந்து 37%. அதே மாதிரி டாரிவால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவன் வந்து 24%. மேஹா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 15%. நான் எதுக்கு சொல்றேன், இந்த 7.5% வரைக்கும் இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, ஷிர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் அது வந்து 8%, பிர்லா கார்பன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 8% அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா 7%, அதெல்லாம் நான் கூட போகல. ஆனால் பெரிய பெரிய கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேதாந்தா உங்களுக்கு தெரியும், ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ், அவங்கள மாதிரி ஜிண்டால் அண்ட் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்கிறது, இப்போ டாக்டர் ரெட்டி லேப் அவங்களாம் கொடுத்துருக்கிறது 1% வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்ல 1% வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற கம்பெனிலாம் இந்த மாதிரி 635, 374, 53% அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப இதை விட இன்னொரு ரொம்ப வருத்தமான சமாச்சாரம் என்னன்னா, பாரதி ஏர்டெல், உங்களுக்கு தெரியும் இந்த மொபைல் கம்பெனி, இது கனெக்டிவிட்டி நம்ம கொடுக்குற அந்த ஏர்டெல் இருக்கு, அவங்க என்னடான்னா அவங்களுக்கு தொடர்ந்து 4 வருஷம் நஷ்டத்திலே ஓடின கம்பெனி சார். அந்த கம்பெனி 178 கோடி ரூபாய்களை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்த கம்பெனி நஷ்டம். ஆனால் அவங்க கொடுத்தது 198. கம்பெனிக்கு நஷ்டமா இருந்தாலும் இந்த மாதிரி அநியாயமான சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து பிஜேபி ஃப்ராடா இல்லையா சார்? நஷ்டம் இருக்கிற கம்பெனி நீங்க கொடுக்கலான்னு சொன்னான்னா அப்ப இது இஸ் நாட் அ ஃப்ராட். ஆகவே இதெல்லாம் இப்படிலாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது நாம வந்து அதுக்கு முட்டுப்பு கொடுத்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இவளெல்லாம் தாண்டி பல இதெல்லாம் பிஜேபி செய்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ். இட்ஸ் அ பிக் ஷாம், இட் இஸ் அ பிக் ஸ்கேம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைவா இன்றைக்கு நம்ம இந்த தேர்தல் பத்திரம் குறித்தெல்லாம் பேசிட்டு இருக்கோம், பெரிய சர்ச்சையா ஓடிட்டு இருக்கு. நம்ம 12 மணிக்கு பேசிட்டு இருக்கோம், இப்போ 3 மணிக்கு தேர்தல் தேதி அறிவிக்க போகிறார்கள், எப்படி பாக்குறீங்க? ஆமா, எப்படியும் அறிவிச்சாகணும். 15ஆம் தேதி எதிர்பார்த்தோம், 16ஆம் தேதி அறிவிக்கின்றார்கள். காங்கிரஸ் என்ன சொல்றதுன்னா, இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்றது இந்த எலக்டோரல் பாண்ட்ஸை பத்தி அதிகமாக பேசாது இருக்கிறதாக, இது வந்து இனிமே இதை பத்தி தான் டிஸ்கஷன் வரும் அப்படின்னு இருக்கலாம். அது ஆனா வந்து டெஃபினட்டா தேர்தல் தேதி அறிவிச்சு தான் இருக்கணும். அதனால அதை இப்ப இன்னைக்கு அறிவிக்க போகின்றார்கள். ஆனா அதுலயே ஒரு பாருங்க ஸ்கேம் என்னன்னா, திடீர்னு ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அவர் ரிசைன் பண்ணிட்டு போறார். அவர் அப்பாயின்ட் பண்ணதே ஒரு வினோதமான ஒரு அப்பாயின்மெண்ட். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்னைக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறார். அதை இம்மீடியட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மறுநாளைக்கு அவரை எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயின்ட் பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான போக்கு பிஜேபி சைடில். சரி விடுவோம், அதை பண்ணினாங்க. ஆனா அவருக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் இன்னொரு தகராறு போல இருக்கு. அல்லது இவரே இந்த ரிசைன் பண்ண அந்த எலெக்ஷன் கமிஷனரே ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து எலெக்ஷன் இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இவர் ஏன் நிற்கக்கூடாது? இதெல்லாம் என்னென்னவெல்லாம் புதுமையான விஷயங்கள்லாம், புது புது விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அவர் போனது ஒரு விஷயம். இப்ப வேற யாரோ 2 பேரை டக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஹேவிங் செட் தட், இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே நாள்ல தேர்தல் முடிஞ்சிடும்னு நம்ம நம்பலாம் டெஃபினட்டா. ஏன்னா இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஒரு இடம். அதிகமாக ரொம்ப நிறைய நாள் இருக்க போறதுங்கிறது ஐ திங்க் வெஸ்ட் பெங்கால தான் இருக்கும் நான் நம்புறேன். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ.
மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.